வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நியூஸ் 7 டிவியின் முன்னாள் நெறியாளராக இருந்தவர் செந்தில் திருமதி பிரேமலதா அவர்களை பற்றி பேசுகிறார். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுடைய வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவை பார்த்தவுடன் எனக்கு தோன்றிய ஒரே ஒரு கருத்து தான், சி உங்களுக்கு இப்படி பேச வெக்கமா இல்லையா, அப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சுன்னு சொல்கிறாரு. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். மின் கட்டண உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க தேமுதிகவினர். அந்த போராட்டம் முடிந்த பிறகு தேமுதிகவின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும், வேட்டி சட்டை போடணும், இதுதான் ஒரு முதலமைச்சருக்கு அடையாளம். ஆனால் அவர் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வராரு, அவரால் நடக்க முடியலை, கை நடுக்கம் இருக்குது, உடல்நிலை பாதிப்பில் இருக்கார், வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுனால பேண்ட்டு போட்டு பாக்கெட்டில் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் மூத்த அமைச்சர்கள் யாருக்காவது துணை முதல்வர் பதவி கொடுத்துட்டு முதல்வர் ஓய்வு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. சி உங்களுக்கு இப்படி பேச வெக்கமா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு பிரேமலதா அவர்கள் என்ன தவறாக பேசியிருக்காங்க. தமிழகத்தில் இதுவரைக்கும் முதலமைச்சர்களாக இருந்தவங்க எல்லாம் வேட்டி சட்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவரும் வேட்டி சட்டை போடணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு இருக்கணும்னு எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்குது? உங்கள் மகன் கூட தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, அவர் வேட்டி சட்டை தான் கட்டிக்கிட்டு இருக்காரான்னு கேட்குறாரு செந்தில். முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா, அறுவை சிகிச்சை நிபுணரா, யார் நீங்கள், டாக்டர் பிரேமலதாவான்னு கேட்குறாரு. உடல்நிலை சரியில்லாததுனால தான் அவர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்களே, விஜயகாந்த் அவர்களுக்கு கூட தான் உடல்நிலை சரியில்லாமல் தானே இருந்தார், அவர் ஏன் பேண்ட்டு போடாமல் வேட்டி கட்டிக்கிட்டு இருந்தார்னு கேட்குறாரு. துணை முதலமைச்சராக மூத்த அமைச்சரை நியமிக்கணும்னு சொல்கிறாங்க. துணை முதலமைச்சராக பதவியை உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பிரேமலதான்னு சொல்கிறாரு. கட்சியின் பொதுச் செயலாளராக நீங்கள் எப்படி வந்தீங்க? கட்சியில் பிரபாகரனுக்கு என்ன வேலை? அவர் எதுக்கு விருதுநகர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தினீங்க? அவரை விட மூத்தவர்கள் யாருமே இல்லையான்னு கேட்குறாரு. பிரேமலதா அவர்கள் அவருடைய கருத்தை சொன்னதற்கு செந்தில் இவ்வளவு கடுமையாக பேசணுமா? விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்காது, அவர் இது போல் ஆனதற்கு காரணம் நீங்கள் தான்னு சொல்கிறாரு. விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி, அவர்களுடைய விருப்பம், அவங்க கட்சியில் அவங்க இருக்காங்க. முதல்வருக்கு உடல்நிலை சரியில்லை, ஓய்வு தேவைங்கிற நல்ல எண்ணத்தில் தான் துணை முதல்வர் நியமிக்க சொல்கிறாங்க. பிரேமலதா அவர்களுக்கு அப்புறம் துணை முதல்வர் பதவி கேட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நடக்கிறதே வேறு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.